SCRனா சர்வைவல், ஈனா எவேஷன், ஆர்னா ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஈனா எஸ்கேப். எவ்ரி பைலட்டுக்கு வந்து இது ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. என்ன ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்கன்னா, ஒரு ஹாஸ்டைல் டெரிட்டரியில் கீழே விழுந்துட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்து யாருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சிக்கணும். அப்படி யாராவது தெரிஞ்சதுன்னா என்ன செய்யணும், அவங்கள பைபாஸ் பண்ணி ஒடியாந்துடணும். எவேட் பண்ணணும். எவேட்னா என்னது, அவங்களுக்கு தெரியாமல் ஸ்னீக் அவுட் ஆயிடணும். அப்படியே இதாச்சுன்னா தான் எவ்ரி பைலட் வில் ஹாவ் அ ஸ்மால் பிஸ்டல், எவ்ரி பைலட் வில் ஹாவ் அ சர்வைவல் கிட், எவ்ரி பைலட் வில் ஹாவ் அ கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட். அந்த இதை என்ன செஞ்சு பிஸ்டலை எடுத்து ஷூட் பண்ணி தப்பிச்சு போயிடணும். அண்ட் எஸ்கேப், ஓடி போயிடணும். இதுதான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பிஹைண்ட் எனிமி லைன் இதான் செய்யணும். இதே பாலிசியில் அந்த வெப்பன் சிஸ்டம் ஆஃபீஸர் வந்து 48 hours அவ்வளோ கோல்டு மவுண்டன்ஸில் 7000 meters வந்து என்ன செஞ்சுருக்கிறார், 7000 feet இருக்கிற இதில் ஏறி அங்கே ஒளிஞ்சிருந்து 48 மணி நேரம் ஒளிஞ்சிருக்கிறார். அவர் சாதாரண மொழியில் அவருடைய சிஸ்டத்தில் வந்து ஒரு சமிக்கை அனுப்பிச்சிட்டே இருக்கிறார். அவர் இருக்கிற இடத்த வந்து அனுப்பிச்சிட்டே இருக்கிறார். இது ஒரு பாயிண்ட். இதுக்கப்புறம் சிஐஏ என்ன செஞ்சிருச்சு, ஈரானியன் செக்யூரிட்டியை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு அவங்க வேறு இடங்களில் வந்து எங்களுக்கு அங்கே எனக்கு கிடச்சிட்டாங்க, நாங்கள் எடுத்துட்டோம், ஆளை இங்கே எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய விஷயங்கள் என்ன செஞ்சிட்டாங்க, வெளியே டைவெர்ட் பண்ணிட்டாங்க. இந்த மீன் டைம் லக்கிலி அவருக்கு என்னென்னா, அவர் விழுந்த இடம் ஈரானியன் பாப்புலேஷன் இருக்காங்கல்ல, பீப்புள், அவங்க வந்து ஆன்டி கவர்மெண்ட். அவங்க ரொம்ப இவருக்கு வந்து, அதாவது இவரை வந்து என்ன செய்யலை, அவர் நினச்சிருந்தா அந்த ஹாஸ்டைல் பாப்புலேஷன் இருந்திருந்ததுன்னா அவரை வந்து அப்போயே முடிச்சிருப்பாங்க, அடிச்சே கொண்டிருப்பாங்க. பட் அவங்க ஆன்டி கவர்மெண்ட் இருந்ததுனால அவங்க ஜாஸ்தி கண்டுக்கல. இன்ஃபேக்ட் அவங்க வந்து IRCG, அதாவது ஈரானியன் ரிப்பப்ளிகன் கார்ட் கோர், அந்த ஆஃபீஸரை ரீச் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, தடுத்துட்டாங்க அவங்க. அண்ட் இவர் வந்து என்ன செஞ்சிட்டாரு, மலை போயிட்டு அப்படியே காட்டில் போய் அப்படியே இருந்திருக்காரு. அவருடைய லொக்கேஷன் தெரிஞ்சது. ஸ்பெஷல் ஆப்ரேஷன் டீம் என்ன செஞ்சது, போய் இறங்கி என்ன செஞ்சது, அவர் வந்து எக்ஸ்ட்ரிகேட் பண்ணாங்க. எக்ஸ்ட்ரிகேட்னா தெரியுமா, அதாவது அப்லிஃப்ட் பண்ணுறது, எடுத்துகிட்டு வர்றது, அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றது. அப்படி எடுத்து வரும்போது ஒரு பிளான் இல்லை என்ன ஆயிடுச்சு, தேர் வாஸ் அ ஃபெயிலியர் ஆஃப் 2 aircrafts. அங்கே 2 C-130 ஏர்க்ராஃப்ட் வந்து அதனுடைய டேக் ஆஃப் ஆக முடியல. ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற க்ரூவை எடுத்துக்கிட்டு அந்த 2 ஏர்க்ராஃப்டை என்ன செஞ்சிட்டாங்க, டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.